अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् क्षेमुषी भक्तिरूपा यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் மற்றும் சக்கரத்தாழ்வார் கருடாழ்வான் இவர்களையெல்லாம் குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளிச் செய்த வேதாந்த தேசிகன் யதிராஜரான எம்பெருமானார் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவரை குறித்து 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். அது யதிராஜ சப்ததி என்று வழங்கப் பெறுகிறது. பலபடியாக எம்பெருமானாருடைய பெருமையை இதிலே விவரித்து சொல்லுகின்ற வேதாந்த தேசிகன் இப்பொழுது 15வது ஸ்லோகத்திலே ஒரு அற்புதமான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். இது ஏற்கனவே பூர்வாச்சாரியர்களாலே தெரிவிக்கப்பட்டது தான். ஆனாலும் அதை மிக அழகாக உருவகப்படுத்தி காட்டுகிறார் என்று கொள்ளலாம். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கு ஒரு பரம்பரை என்று ஒன்று சொல்லுவார்கள். அதாவது ஆச்சாரிய பரம்பரை தனியாக உண்டு. எப்படி நாம் குடும்பத்திற்கு வம்ச பரம்பரை சொல்லுகிறோமோ அதுபோல் ஒரு ஆச்சாரியனிடத்திலே மந்திரத்தை கேட்ட சிஷ்யன், அந்த ரகசியத்திரயத்தையும் உபதேசம் கேட்ட சிஷ்யன், அப்புறம் அவரிடத்திலே அந்த சிஷ்யரிடத்திலே கேட்டவர், அந்த சிஷ்யரிடத்தில் கேட்டவர் என்று இப்படி அந்த குரு பரம்பரை என்கிறது அப்படி வரக்கூடியது. அதுவும் ஓரான் வழி குரு பரம்பரை என்று கூட ஒன்று சொல்லுவார்கள். இங்கேயே நாம் ஆரம்பத்திலேயே பார்த்தோம். யதிராஜ சப்தத்தை தொடங்குகின்ற பொழுதே வேதாந்த தேசிகன் ஸ்ரீ ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் அந்த குரு பரம்பரையிலே இருந்தவர்கள் என்று அவர்களை வரிசையாக ஒரு 9 ஸ்லோகங்களிலே பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார் என்று தொடங்கி கடைசியில் ராமானுஜருடைய ஆச்சாரியரான அந்த பெரிய நம்பிகள் வரை சொன்னார் அல்லவா. இது ஒரு குரு பரம்பரை என்று பெயர். ராமானுஜருக்கு பிற்காலத்திலேயும் ஆச்சாரியர்கள் வரிசையாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரிய பரம்பரை என்கிற ஒரு அதாவது ஒரு பெரிய ரத்தனஹாரம் போலே அதை உருவகிக்கிறார். அதில் நடுநாயகமாக இருப்பவர் யார் என்றால் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் தான் என்று இப்படி ஒரு அற்புதமான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ராமானுஜர் தான் அந்த குரு பரம்பரை என்கிற ஹாரத்திற்கு நடுநாயகமான நாயக்க ரத்தனம் என்று சொல்லும்படியாக. ஆழ்வார்களை எடுத்துக்கொண்டோமானால் ஆழ்வார்கள் மொத்தம் 12 என்று சொல்லுகிறோம் அல்லவா. 12 ஆண்டாள் அவள் எம்பெருமானுக்கே பிராட்டியாக போய்விட்டாள். பூமி பிராட்டினுடைய அவதாரம், அவள் பிராட்டியாக போய்விட்டாள். அதனால் அவளை விட்டு மற்ற ஆழ்வார்கள் 11 பேர். ஏன்னா நடுநாயகம்னு சொல்லணும்னா அது அந்த 11 என்ன இருந்தால் சொல்ல முடியும். 12 சொல்கிறது கஷ்டம் இல்லையா. ஆஹா அது பகா எண்ணால் தான் சொல்ல முடியும். அப்போது 11 பேர் என்று வைத்து கொண்டு பார்த்தால் முதல்ல பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், அடுத்தபடியாக அவதார வயசு கிரமத்தில் பார்க்கிற பொழுது மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வாரோட வயதிலே மூத்தவர் அவர்.
ஆக இப்போது இப்படி 5 ஆழ்வார்கள் 5 நம்மாழ்வாருக்கு முற்பட்டவர்கள். அதற்கு பிறகு நம்மாழ்வாருக்கு பிற்பட்டவர்கள் என்று பார்த்தால் அது சேரலர்கோன் குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கை ஆழ்வார் என்று ஆழ்வார்கள் 5. அப்போ முன்னால் ஆழ்வார்கள் 5, பின்னால் ஆழ்வார்கள் 5, நட்ட நடுவிலே எம்பெருமாது நம்மாழ்வார் என்று கொள்ளுகிற பொழுது அந்த ஆழ்வார் கோஷ்டி என்னால் அதற்கு நடுநாயகமாக இருக்கிறப்போர் நம்மாழ்வார் தான். அதனால்தான் நம்மாழ்வாருக்கு தனிப்பட்ட பெருமைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது என்று பார்க்கிறோம். அது தனி விஷயம். அதுபோல் ஆச்சாரிய கோஷ்டி என்று எடுத்துக்கொண்டோமானால் அதிலே நடுநாயகமாக இருப்பவர் எம்பெருமானார் என்கிற விசேஷமான அர்த்தத்தை இந்த 15வது ஸ்லோகத்திலே காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். அமுனா தபனாதிசாயி பூம்னா யதிராஜேன நிபத்தநாயக ஸ்ரீஹி மகதி குருபங்கிஹாரயஷ்டிஹி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதிஹி. ஸ்ரீ ராமானுஜர் என்பவர் எப்படிப்பட்டவர் என்னால் அவரை முதல்ல சொல்லுகிறார். தபனாதிசாயி பூம்னா அமுனா, அமுனா யதிராஜா, யதிராஜேன, அமுனான இந்த எதிராஜர். இந்த எதிராஜர் எப்படிப்பட்டவர்? தபனாதிசாயி பூம்னா, சூரியனை காட்டிலும் மேம்பட்ட தேஜஸை உடையவர். அவருடைய பெருமையை சொல்கிறார். சூரியன் கூட நம்முடைய அகவிருளை புறையிருளைத்தான் ஒழிக்கிறான். ஆனால் நம்முடைய அகவிருளையும் சேர்த்து ஒழிப்பவர் ஸ்ரீ ராமானுஜர் இல்லையா? அதனால் சூரியனை விட இவர் மேம்பட்டவர் என்று சொல்லணும். இவரையே சூரியனாக சொன்னதும் உண்டு. என்ன சொல்கிறா? இது எம்பெருமானாரை சொல்லுகிற பொழுது அது நம்மாழ்வாரே சூரியன் என்று சொல்லுவார். இவரை சொல்லுகிற பொழுது திருநீகர்த்த விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதையா என்று சொல்லுக புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹா என்று. ராமானுஜர் என்கிறவர் ஒரு திவாகரர், சூரியன். சூரியன் என்ன பண்ணுவான்? தாமரையை மலர்த்துவான், இருளை அகற்றுவான். எம்பெருமானாராகிற சூரியன் அவர் என்ன பண்ணினார்? என்ன புண்ணிய அம்போஜ விகாசாய, நமக்கு நன்மைகளெல்லாம் சேரும்படி நம்முடைய ஹிருதய கமலத்தை நன்றாக மலர்த்துகிறார். பாபத்வாந்த க்ஷயாயச்ச, புண்ணியத்தை மலரச் செய்கிறார், பாபமாகிற இருளை அகற்றி விடுகிறார் எம்பெருமானார் என்று சூரியனை காட்டிலும் மேம்பட்டவர் என்பதற்கு இப்படி சொல்லுகிறார். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ, இப்படி எம்பெருமானார் இந்த உலகத்திலே அவதரித்தார். அவர் யார் என்றால் ராமானுஜ திவாகரஹா, ராமானுஜராகிற சூரியன் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கே வேதாந்த தேசிகன் என்ன தெரிவிக்கிறார்? தபனாதிசாயி பூம்னா அமுனா யதிராஜேனா, சூரியனை காட்டிலும் மேம்பட்ட தேஜஸை உடைய எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர். அவராலே எப்படி இருக்கிறது? இந்த குரு பரம்பரை என்கிற ஹாரம் இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது? மகதி குரு பங்கிஹாரயஷ்டிஹி, மிக்க பெருமையுடையதான ஆச்சாரிய பரம்பரை என்கிற ஒரு ரத்னஹாரம். ஆச்சாரிய பரம்பரையை ஒரு ரத்னஹாரமாக நினைத்து பாருங்கள். அதில் யதிராஜேன நிபத்தநாயக ஸ்ரீஹி, யதிராஜர் என்கிறவரை நாயகமணியாக கொண்டிருக்கிறது அது என்று சொல்கிறார். நிபத்த நாயக ஸ்ரீஹி, ஒரு ரத்னஹாரத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பதக்கம், அதில் இன்னும் பெருசாக இருக்கும், அது இன்னும் பிரகாசமாக இருக்கும். இவரா சூரியனை விட பிரகாசம்னு சொல்லிட்டாரோ இல்லையோ. அதனால் அப்படிப்பட்ட யதிராஜராகிற நடுநாயக கல்லை கொண்டிருக்கிற மகதி குருபங்கி ஹார ஹேஷ்டிஹி, அது எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் விபுதானாம் ஹிருதயங்கம் ஆவிபாதி அப்படின்னு சொல்லலாம். விபுதானாம் ஞானிகளுடைய ஹிருதயங்கம், ஹிருதயங்கமா விபாதி, அதாவது ஹிருதயத்தை அடைந்து அது விளங்குகிறது. அதாவது ஹாரம் என்கிறது எங்கே இருக்கும்? மார்பில் தான் இருக்கும். நம்ம இப்படி தான் ரத்னஹாரத்தை மார்பிலே அணிந்து கொள்ளுகிறோம். அந்த ரத்னஹாரத்துக்கு கீழே ஒரு அழகான பதக்கம் இருக்கிறது. அதில் நிறைய இன்னும் விசேஷமான பிரகாசம் இருக்கிறது. இதை விட அது பெருசாக இருக்கணும். ரத்னஹாரத்தில் இருக்கிற பதக்கம் அது நடுநாயகமாக இருக்கணும். இந்த ரத்னத்தை விட அது விசேஷமாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், நல்ல ஒளி உடையதாக இருக்கணும். அதுபோல் குரு பரம்பரை என்கிற ஹாரம் இருக்கிறதே, அதுவும் எப்படிப்பட்டது?
மார்பிலே இருக்கிறதுன்னா இது மார்புக்கு வெளியிலே இருக்கிறது. ஆனால் குரு பரம்பரையை எப்பொழுதும் நாம் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் நம்முடைய உள்ளத்திலே குரு பரம்பரை இருக்கிறது என்று கொள்ளணும். நம்மையினால் அதான் விபுதானாம் என்று சொல்லிவிட்டார். ஞானிகள் எப்பொழுதும் குரு பரம்பரையை தியானித்து கொண்டிருப்பார்கள். அப்போ அந்த குரு பரம்பரை என்கிறது அவளுடைய மார்பிலேன்னா மார்புக்கு உள்ளே ஹிருதயத்தில் இருக்கிறது. அதுவும் ரத்னஹாரமாக அலங்கரிக்கிறது. இது ரத்னஹாரம் வெளியிலே அலங்கரிக்கும், குரு பரம்பரை ஹாரம் உள்ளே அலங்காரமாக இருக்கிறது என்று சொல்கிறார். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எம்பெருமானாரை நடுநாயகமான ஆச்சாரியர் அப்படின்னு ஆச்சாரிய பரம்பரையிலேன்னு சொன்னார். பொதுவாக அவருடைய பெருமையை குறித்தே அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிவிடலாம். ஆனால் அதை விட எண்ணிக்கையிலே பார்த்தால் கூட மிக அழகாக அந்த குரு பரம்பரை இப்போ இவரே காட்டி இருக்கிறபடி முதல்ல 9 ஸ்லோகங்களில் ஆச்சாரியர்கள் 9 வரை காட்டினார் இல்லையா? பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், அதுக்கப்புறம் சேன முதலியார், நம்மாழ்வார், நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பி என்று 9 வரை காட்டினார். ஒரு ஆகாரத்தினுடைய ஒரு பக்கத்தில் ஆச்சாரியர்கள் 9 வரை தெரிவித்தார். அதே குரு பரம்பரையில் எம்பெருமானாருக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்கள் என்று பார்க்கிற பொழுது அது ஆச்சாரியர்கள் யார் என்றால் எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள் இருவரும் ஓரான் வழி குரு பரம்பரையிலே வருவார்கள். ஏனென்றால் பராசர பட்டருக்கு 2 பேரும் ஆச்சாரியர்கள். அதனால் கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, திருவாய்மொழி பிள்ளை, மணவாள மாமுனிகள் என்று இப்படி ஆச்சாரியர்கள் 9 இந்த பக்கம் 9 இந்த பக்கம் 9. மணவாள மாமுனிகளுடைய சீடர் யாருன்னு கேட்டால் அது நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அந்த பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனே மணவாள மாமுனியுடைய சீடனாக வந்து அவருக்கு ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்கிற தனியனை அருளி செய்தான் என்று சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதை நாம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலேயே. அப்படி பார்க்கிற பொழுதும் மணவாள மாமுனியுடைய சீடனாக மறுபடியும் பெரிய பெருமாள் அப்படி வந்து அந்த ரத்னஹாரம் விட்ட இடத்திலேயே தொடங்குகிறது, தொடங்கின இடத்திலேயே முடிகிறது என்று இப்படி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ரத்னஹாரத்துக்கு நடுநாயகமாக இருக்கிறவர் யாருன்னா எம்பெருமானார். பெரிய பெருமாள் தொடங்கி பெரிய நம்பிகள் வரை 9. அடுத்தபடியாக ஸ்ரீ ராமானுஜருக்கு அடுத்தபடியாக கூரத்தாழ்வான் தொடங்கி மணவாள மாமுனிகள் வரை 9. அவருக்கு அடுத்தபடியாக நடுவில் எம்பெருமானார் என்று பார்த்தால் அப்போது இப்படிப்பட்ட குரு பரம்பரை என்கிற ஹார எஷ்டி, அந்த குரு பரம்பரை ஆகிற ஹாரம் மாலை, அதில் நடுநாயகமாக இருக்கிறவர் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர். அதற்குத்தான் ஆழ்வார்களை காட்டின. ஆழ்வார்களுக்குள்ள நடுநாயகமாக நம்மாழ்வாரை சொல்லுவது போல அது நடுநாயகம் என்னால் எண்ணிக்கையினால நடுநாயகம் என்கிறது மட்டுமில்லை, சிறப்பினாலேயும் அவருக்கு அந்த நடுநாயகத்துவம் உண்டு. நாயகத்துவம் என்னால் இந்த ஆச்சாரிய கோஷ்டியிலேயே இவருக்கு உண்டான சிறப்பு மற்றவர்களுக்கு கிடையாது. அதனால்தான் ரத்னஹாரம்னு சொல்கிற பொழுதே ரத்னம் என்னாலே நவரத்னம்னு சொல்லுவா. 9 ரத்னங்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? நீலம், பச்சை, என்று பவழம் என்று வரிசையாக அப்படி சொல்லிக் கொண்டுக்கிற பொழுது ரத்தினங்கள் 9 இருக்கிறார் போல ஆச்சாரியர்கள் எம்பெருமானாருக்கு கீழே 9 பேர், எம்பெருமானாருக்கு மேலே 9 பேர், அதுவும் நவரத்னஹாரம், அதுலேயும் எம்பெருமானார் நடுநாயகமாக எழுந்தருளிருக்கிறார் என்று இது ஒரு குரு பரம்பரை, தென்னாச்சாரிய சம்பிரதாய குரு பரம்பரை என்று சொன்னேன். அந்த குரு பரம்பரையிலும் அதே மாதிரி நாம் அன்வைத்து காட்ட வேண்டும். இன்னொரு குரு பரம்பரையிலும் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையினுடைய நடுநாயகமாக எம்பெருமானார் விளங்குகிறார் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான கருத்து. அதை மிக அழகாக மகதி குரு பந்திஹார எஷ்டிஹி என்று மிகவும் பெருமையுடையதான குரு பரம்பரை என்கிற ஹாரம், அந்த ஹாரத்திற்கு என்ன பெருமை என்னால் யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி என்று யதிராஜரான ஸ்ரீ ராமானுஜராலே அது நடுநாயகமாக வைக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஹார எஷ்டி அதுதான் ஞானிகளுடைய ஹிருதயத்தை எப்பொழுதும் அலங்கரிக்கிறது என்று அது இப்படியாக ஞானிகளுடைய ஹிருதயத்தை குரு பரம்பரை அலங்கரிக்கிறது. அது ஒரு பெரிய ரத்னஹாரம். ரத்னஹாரத்தில் ஆச்சாரிய பரம்பரை இந்த பக்கம் 9 பேர், அந்த பக்கம் 9 பேர், நடுவில் எம்பெருமானார், 19 ஆச்சாரியர்கள். அதில் 10வது ஆச்சாரியராக எம்பெருமானார் என்று சொல்லும்படியாக இப்படி அந்த ராமானுஜருடைய பெருமை இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக விவரிக்கப்பட்டது. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।